SRGDS Matriculation News Channel. குறள் அதிகாரம் 31 வெகுளாமை. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. இதன் பொருள், முகமலர்ச்சியும் அக நிம்மதியையும் கெடுக்கும் சினத்தை விட ஒருவனுக்கு பகை வேறில்லை. நன்றி. नमस्ते। आज का दिन शनिवार दिनांक 26 7 महीना 2025। आज का शब्द पहले बिफोर के कारण ड्यू टू, बगल में बिसाइड, की ओर टुवर्ड्स, चारों ओर, अराउंड, विपरीत ऑपोजिट। धन्यवाद। வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் எஸ் சரண்தேவன். 26/7/2025 இன்று நமது பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு MGM மருத்துவமனையின் மருத்துவர்கள் பல் பரிசோதனை முகாம் நடத்தினர். நமது பள்ளி தலைவர் MGM மருத்துவமனையின் மருத்துவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று சதுப்பு நில காடுகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சதுப்பு நில காடுகள் அலையாத்தி காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை உவர்நீர் மற்றும் நன்னீர் கலந்த பகுதிகளில் வளரும் தாவரங்களை கொண்டவை. சதுப்பு நில காடுகளில் உள்ள மரங்களின் வேர்கள் நிலத்தை இறுக்கி பிடித்துக் கொள்வதால் சதுப்பு நில காடுகள் கடல் அரிப்பை தடுக்கின்றன, வெள்ளத்தை தடுக்கின்றன. மேலும் பல கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாக உள்ளன. சதுப்பு நில காடுகள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி மண்ணில் சேமித்து வைக்கும் திறன் கொண்டவை. இது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்களை சமாளிக்க சதுப்பு நில காடுகள் மிகவும் அவசியம். எனவே அவற்றை பாதுகாக்க வேண்டியது அவசியம். மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் வி பிரஜன். 26/7/2025 இன்று கார்கில் விஜய் திவாஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் பங்கேற்ற வீரர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1999ஆம் ஆண்டு லடாக்கில் உள்ள வடக்கு கார்கில் மாவட்டத்தின் மலை உச்சியில் பாகிஸ்தான் படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டதற்காக கார்கில் போரில் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் கார்கில் வெற்றி நாள் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியா முழுவதும் மற்றும் தேசிய தலைநகரான புதுடெல்லியில் கொண்டாடப்படுகிறது. அங்கு இந்திய பிரதமர் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கேட்டில் உள்ள அமர் ஜவான் ஜோதியில் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம்.